தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி திண்டிவனம் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு மற்றும் பாபநாசம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹான் ஆகியோர் இன்று அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு இடம்பெறுவார் என்று அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் அமைச்சராக பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹான் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் முகமது அபுபக்கர் மற்றும் தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி ஆகியோர் முதலமைச்சர் விஜயை சந்தித்து அதிகாரப்பூர்வ கடிதம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்துடன் தொடங்கியது. முதலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த ஷாஜஹான் அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் பதவியேற்பு மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசும் அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த 11 வயது சிறுவனுக்கு வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த குருபிரசாத் என்ற 11 வயது சிறுவன் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக மூலக்குளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிறுவனின் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான சூழலில் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தனது மகனை காப்பாற்றும் நோக்கில் சிறுவனின் தாயார் ஒரு சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன்வந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு தாயாரின் சிறுநீரகத்தை சிறுவனுக்கு பொருத்தினர். சிகிச்சைக்கு பின்னர் தாயாரும் சிறுவனும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் முருகேசன், ப்ளூ இந்தியா அறக்கட்டளை சார்பிலும் மாநில மற்றும் மத்திய அரசின் காப்பீட்டு திட்டங்கள் மூலமாகவும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதிக கொழுப்பு மற்றும் நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாத பழக்கம் போன்றவையே சிறுநீரக செயலிழப்பிற்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன என்று அவர் எச்சரித்தார். மருத்துவம் மட்டுமின்றி மனிதநேயம், தியாகம் மற்றும் கருணை ஒன்று சேர்ந்தால் ஒரு உயிருக்கு புதிய வாழ்க்கையை வழங்க முடியும் என்பதை இந்த அறுவை சிகிச்சை நிரூபித்துள்ளதாக டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் புதுச்சேரி மாணவர்கள் 9 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஆசிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி மொத்தம் 9 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றி இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த வெற்றியை தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் பேசிய முதலமைச்சர், தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அதற்கு புதுச்சேரி அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் ஊக்கமளித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் மாறன், பயிற்சியாளர் வீரன் மற்றும் பஞ்சாலாட்சம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்று மாணவர்களின் சாதனையை பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டிவனம் சந்தமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தின் கீழ் செஞ்சி, திண்டிவனம், மேல்மலையனூர், மயிலம், வானூர் மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட 12 சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட பதிவாளராக பணியாற்றி வரும் கல்பனா வாரத்தில் சில நாட்கள் மட்டுமே அலுவலகத்திற்கு வருவதாகவும் மற்ற நாட்களில் ஆய்வு என்ற பெயரில் பணியில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மற்றும் அதிக அளவில் லஞ்சம் வழங்குபவர்களுக்கு மட்டுமே பத்திரப்பதிவு செய்து தரப்படுவதாகவும் பொதுமக்கள் அளிக்கும் புகார் மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் பஞ்சமி நிலங்கள் கூட முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து பேசிய சமூக ஆர்வலர் முனியாண்டி,
நில மோசடி தொடர்பான ஆயிரக்கணக்கான புகார்கள் நிலுவையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் விசாரணைக்காக அலுவலகத்திற்கு அலைந்து திரிகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் வில்லங்க நிலங்களை பதிவு செய்வதற்காக லட்சக்கணக்கில் லஞ்சம் பெறப்படுவதாகவும் மாவட்ட பதிவாளர் கல்பனாவுக்கு ஆதரவாக சிலர் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் பதிவுத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட வக்ஃபு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வக்ஃபு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் உறுப்பினர்களான நாஜிம் எம்எல்ஏ, டாக்டர் வித்யா ராம்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ஃபு வாரிய மீண்டும் அமைக்கப்பட்டதாக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொதுநலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகைகளை உயர்த்துவது, நீட் மற்றும் JEE போன்ற உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான காலி இடங்களை கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் பயன்பாட்டிற்கான திட்டங்களாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. வில்லியனூரில் ரயில்வே கேட் பகுதியில் சாலை சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் சாலையில் சீரமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ரயில்வே துறையினர் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிகளை கடந்த மாதம் மேற்கொண்டனர். இதற்காக கூடைப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே கேட் அருகே சாலைகள் உடைக்கப்பட்டு பெரிய அளவில் பள்ளங்கள் தோண்டப்பட்டன. இதனால் தார் சாலையை விட ரயில்வே தண்டவாளம் பகுதி உயரமாக மாறியதால் இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் சிறிய சரக்கு வாகனங்கள் செல்ல கடும் சிரமம் ஏற்பட்டது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் வழுக்கி விழும் சம்பவங்களும் தொடர்ந்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் சரக்கு ஏற்றி செல்லும் டாடா ஏசி உள்ளிட்ட சிறிய வாகனங்களும் தண்டவாள பகுதியை கடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் ரயில்வே துறையினர் சாலையை சீரமைக்காததால் பொதுமக்கள் நலன் கருதி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் 4 ரயில்வே கேட் பகுதிகளையும் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு புதிய அமைச்சராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து விழுப்புரத்தில் விசிகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க தேவையான ஆதரவை வழங்கிய நிலையில் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது. அதன்படி விசிகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் இன்று தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகர் வன்னியரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட விசிக கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள் என்ற கோஷங்களை எழுப்பி உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் விசிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுக்கடலுக்கு செல்லும் போது மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டு வந்தனர். இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். இதனையடுத்து முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவர்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக சோலைநகர் தெற்கு பகுதியில் உள்ள 50 மீனவ படகுகளின் ரேடார் கருவிகள் பொருத்தப்பட்டன. இந்த ரேடார் வசதியின் மூலம் பேரிடர் அல்லது அவசரகால சூழ்நிலைகளில் நடுக்கடலில் சிக்கிக்கொள்ளும் மீனவர்களை விரைவாக கண்டறிந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலைநகர் தெற்கு பஞ்சாயத்து நிர்வாகிகள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.